கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்றதான் இன்னைக்கு ஒரு டாபிக். ஆக்சுவலி இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணதில்லை. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. மக்களே, வீடியோ பிடித்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம என்ன பார்க்க போறோம்னா, கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுள் இருந்தால் அதுக்கான ப்ரூஃப் என்ன, கடவுள் இல்லைன்னா அதுக்கான ப்ரூஃப் என்னன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். ப்ரூஃப்ன்றதோட நான் சொல்லணும்னு நினைக்கிறது எல்லாம் ஆக்சுவலி இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகலாம். பிகாஸ் நான் வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் இந்த சென்ஸ் என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லணும்னு நினைக்கிறேன். த பாயிண்ட் இஸ், கடவுள்னு ஒருத்தர் இருந்துட்டா இங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்மளே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம். என்ன சொல்றது, ஆக்சுவலி நான் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம்ல ஒரு கோட் படித்தேன். வெட்டும் போது அழுகிற ஒரு ஆட்டோட சத்தத்தை கூட கடவுளால கேட்க முடியல, மனுஷனோட கவலை எப்படி கடவுள் கேட்பான்ற ஒரு கோட் இருந்தது. அது உண்மையாலுமே ரொம்ப பர்சனலாக ஹர்ட் ஆயிடுச்சு. என்னன்னா, ஒரு வழியில துடிக்கிற ஆடு, நான் வந்து இங்க அனிமலிசம் மீன்ஸ் அனிமலுக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்ல கறி சாப்பிடும் அந்த சப்போர்ட் பண்ணி நான் பேசவே கிடையாது. நான் பேசுறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், ஒரு ஆட்டோட வழியை கூட அந்த கடவுளால புரிஞ்சுக்க முடியாது. எப்படி மனுஷனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க போறாங்க? ஒரு ஆட்டோட அழுகையை கூட அதனால நிறுத்த முடியும், எப்படி ஒரு மனுஷனோட அழுகை அந்த கடவுள் நிறுத்த போகுதுன்ற அந்த கொஸ்டின் எனக்கு வந்து உண்மையாலுமே ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. அது மட்டும் கிடையாது, இன்னும் லைக் லைஃப்ல நம்ம வேண்டது, ஐ மீன் நீங்க கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வேண்டுவாங்க, பயங்கரமா வேண்டுவாங்க. பட் அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் ப்ராப்ளம், நீங்க தான் கடவுள் கிட்ட வேண்டிட்டீங்களா, அப்புறம் ஏன் நீங்க எஃபர்ட் போட்டுட்டு இருக்க? நான் என்னன்னா, உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு, சும்மா உட்காந்துட்டு கடவுளை வேண்டாம் மட்டுமே நடக்க போறது இல்லை. கடவுள்ன்றது ஒரு நம்பிக்கையா வச்சுட்டு நீங்க எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க எல்லாருமே அதை தான் பண்றாங்க. ஜஸ்ட் இமேஜின், கடவுள் நம்பிக்கை இருக்கு, டே கடவுள் வந்து உண்மையாலுமே உன்கிட்ட பேசுனுச்சு, நான் என்கிட்ட கடவுள் வந்து பேசுச்சுன்னு அவன்கிட்ட சொன்னா அவன் நம்பவே மாட்டான். பிகாஸ் அவனுக்கே தெரியும் கடவுள்லாம் வந்து பேச மாட்டாங்க. ஏன்னா கடவுள்ன்ற ஒரு விஷயத்தே ஒரு ஹைபோதீசிஸ் தான். கடவுள் என்கிட்ட பேசினாரு அப்படின்னு அவன் கிட்ட போய் ஒரு கடவுள் நம்பிக்கிட்டு இருக்க போய் சொன்னா என்ன சொல்றேன், போடா பைத்தியம்ட்டு போயிடும். டே எனக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்ல, நான் தான் கடவுள் என்கிட்ட வந்து பேசலன்னு நான் சொன்னா ஓகே, உனக்கு தான் கடவுள் நம்பிக்கை இருக்கேடா, நீ போய் உனக்கு தான் கடவுள் நம்பிக்கை இருக்கு, என்கிட்ட கடவுள் வந்து பேசினாருன்னு சொன்னா நீயே நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டா அவனுக்கே தெரியும் கடவுள் எல்லாம் எப்படா இறங்கி வந்து பேசுவார். ஏன்னா அவனுக்கே வந்து ஒரு 50-50 தான், கடவுள் இருக்கலாம் இருந்தா ஓகே, இல்லைனாலும் ஓகே, நம்ம வந்து சாமி கூப்பிட்டு போயிடும் அப்படின்ற ஒரு இதுக்காக ஒரு என்ன சொல்றது, ஒரு சேக்குக்காக பண்ணிட்டு போறதுதான். மேக்ஸ் டு மேக்ஸ் அப்படிதான் இருக்காங்க, ஒரு 20% தவிர. நான் என்ன சொல்றேன்னா, கடவுள் இல்லைன்றதை பத்தி நான் அதை வாழ்த்தாடவே விரும்பல. நான் என்ன சொல்றேன், கடவுள்னு ஒருத்தர் இருந்துட்டா இங்க ப்ராப்ளமே கிடையாது. கடவுள்னு ஒருத்தர் இருந்துட்டா ஜஸ்ட் இமேஜின், இங்க யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. இங்க ப்ராப்ளம் என்னன்னா, நல்லவன் தான் இங்க கஷ்டப்படுறான். கெட்டவனுக்கு எந்த கஷ்டம் வருதோ அதே கஷ்டம் நல்லவனுக்கும் வருது. கெட்டவனுக்கும் நல்லவனுக்கு ஒரு வித்தியாசமே இல்லாம போயிடுது. கெட்டவன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, குடிச்சிட்டோ ராவடி பண்ணிட்டோ மற்றவங்களை தொல்லை பண்ணிட்டோ டார்ச்சர் பண்ணிட்டோ இருக்கிறவனும் அதே லைஃப் தான் வாழ்றான். இருக்கிற எந்த பழக்கமும் இல்லாம சந்தோஷமா மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும், நம்மளும் சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறவனுக்கும் அதே கஷ்டம் தான் வருது. இங்க பிரச்சனையே அதுதானே. எங்க டிஃபரன்ஸ் இருக்கு, எந்த இடத்துல கடவுள் டிஃபரன்ஸ் காமிக்கிறான்னு தானே. ஜஸ்ட் இமேஜின், எல்லாருமே கஷ்டப்படுறோம். மனுஷங்கள்ல இருந்து அனிமல்ஸ்ல இருந்து மிருகங்கள்ல இருந்து எல்லாருமே கஷ்டப்படுறோம். யார் கஷ்டப்படல? பணம் வச்சிருக்கோம். பணம் வச்சிருக்க மோஸ்ட்லி அந்த கொஸ்டின் நான் பதில் சொல்ல விரும்பல. த ப்ராப்ளம் இஸ், என்ன சொல்றது, கடவுள்னு ஒருத்தர் யாராச்சும் இருந்தா தயவு செஞ்சு இறங்கி வாங்கடா. இங்க எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா, பெரியவங்களை விட்டுருவோம், குழந்தைங்க முதல் கொண்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு. வெறும் 2 வயசு 3 வயசு குழந்தைங்க கேன்சர், 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கு HIV இருக்கு பிறக்கும் போது. யாரு இவங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க? புரியுதா? இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு காலத்துல எனக்கும் கடவுள் நம்பிக்கை இருந்தது. நான் இப்ப கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லைன்றதை பத்தி பேசவே இல்லை. ஒரு காலத்துல எனக்கும் கடவுள் நம்பிக்கை இருந்தது. கடவுள் தான்ப்பா எல்லாமே, கடவுள் தான் எல்லாம் அப்படின்னும் போதுதான் ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ, ஒரு மாடை கொடூரமா கோயிலுக்கு முன்னாடி வச்சு வெட்டி கொள்றானுங்க. அந்த மாடு துடிக்குது. எனக்கு அப்பதான் இந்த கொஸ்டின் எடுத்து, இந்த மாட்டோட சத்தத்தையும் இந்த கடவுளால காப்பாற்ற முடியல. மனுஷன் இங்க கதறிட்டு இருக்கான், அவன் சத்தம் எப்படா கோயிலுக்கு வெளியே இருக்க மனுஷனோட சத்தம் எப்படி அந்த கடவுளுக்கு கேட்குன்ற அந்த கொஸ்டின் எனக்கு இன்னுமே எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. அதான் சொல்றேன்ல, கடவுள் இருக்காரா இல்லையான்றத பத்தி அதை பத்தி நான் பேசத்தோ வரல. பட் கடவுள்னு ஒருத்தர் இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஜஸ்ட் இமேஜின், கடவுள்னு ஒருத்தர் இருந்துட்டா நல்லவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. யாருமே தேவையில்லாம சாக மாட்டாங்க. அதான் நான் சொல்றேன்ல, டெத்துன்றது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். நான் அது இல்லை நான் சொல்லவே கிடையாது. பட் லைஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செத்துறாங்க, லைஃப் வாழ்றதுக்கு முன்னாடியே செத்துறாங்க. இந்த கரூர் இன்சிடென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, குழந்தைங்க ஒரு குடும்பமே போயிடுச்சு மக்களே. நான் என்ன சொன்னா, மக்கள் அந்த இடத்துல ஒரு கடவுள் கூடமா கண்ணு தெரியல. ஏன் அந்த இடத்துல கடவுளே இருக்க வாய்ப்பு இல்லை. அங்க இருக்கவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு கூடமா கடவுள் நம்பிக்கை இருக்க வாய்ப்பு இல்லை. சிம்பிளா சொல்லிட்டு போயிடும், மக்களோட முட்டத்தனத்துக்கு கடவுள் என்ன பண்ணணும். அப்ப எதுவுமே பண்ணலைன்னா எதுக்கு கடவுள்? எதாச்சும் உனக்கு பண்ணாதானே கடவுள். எதுவுமே பண்ணாது கடவுள் இருந்தா என்ன, இல்லைன்னா எதுக்கு இவ்வளவு பூஜை, எதுக்கு சாமி கும்பிடணும், எதுக்கு ஆடை வெட்டணும் மாடை வெட்டணும், எதுக்கு அளவு குத்திக்கணும்? அதுவும் இந்த கடவுள்ன்ற பேர்ல சில முட்டாள்தனத்தெல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் உச்சக்கட்டத்திலையும் உச்சக்கட்டம். எதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணணும்? எதுவுமே பண்ணணும் அவசியம் கிடையாது.
கடவுள்னு ஒண்ணு தப்பு பண்ண விடக்கூடாது. அட்லீஸ்ட் தப்பு பண்றத தடுக்கிறவங்களாச்சும் இருக்கணும். இல்ல தப்பு பண்றவங்க மன்னிக்கிறவங்களாச்சும். எதுக்குமே கடவுள் இல்லைன்னா அப்புறம் எதுடா கடவுள் சொல்லுங்க. இந்த கடவுள்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்ட்ஸ்ல தான் இருக்கு, ஒரு பவரா கூட கிடையாது. அதை நினைக்கும் போது உண்மையுமே எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, கடவுளுக்கு எதிராக நான் பேசுவேன். கடவுள் ஒருத்தர் இருந்துட்டு அவ்வளவு சூப்பரா இருக்குன்ற ஒரு மனநிலைமை தான் நான் பேசிட்டு இருக்கேன். தேங்க்யூ.